மஞ்சள் நம்ம பாலோடு சேர்த்து சாப்பிடணும். இல்லை உணவில் வந்து நம்ம சமைக்கும் பொழுதே மஞ்சளை சேர்த்து சமைக்கும் பொழுது நமக்கு ஜீரண சக்தி, அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுதுன்னு சொல்லலாம். இதுவே நமக்கு அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா மஞ்சளை வெறும் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு ஒரு 200 ml தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு இதை வடிகட்டிட்டு இதை எப்படி நம்ம குடிக்கணும்னா தேன் கலந்து, இது வந்து வெறும் மஞ்சள் குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குது. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை இந்த கஷாயம் மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும், கல்லீரல் பிரச்சனையா இல்லை பேன்க்ரியாஸ், சர்க்கரை நோயாளிகளுக்கு எனக்கு சுகர் லெவலே குறையல அப்படின்னு சொன்னாலோ, டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், கால்களில் பிரச்சனை இருந்தாலோ அதை சரி செய்யும். முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு மஞ்சள் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக பயன்படுது.